யாருக்கெல்லாம் பல் சொத்த, பல் ஆட்டம், ஈரில் இரத்த கசிவு இப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு மருந்து அருமருந்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடுக்கா கொட்டை தாங்க. கடுக்கா கொட்டையை 100 கிராம் வாங்கி அந்த மேத்தோலை மட்டும், அதாவது உள்ளே இருக்கிற கொட்டை நஞ்சு அதை எடுத்துடணும். அதை எடுத்துட்டு மேலே இருக்கிற தோலை தட்டி மேலே இருக்க தோலை மட்டும் கழட்டினா வந்துடும். கொட்டையை தனியாக எடுத்துருங்க. அது ஒரு 100 கிராம். இஞ்சியை காய வச்சுருப்பாங்கள்ல, சுக்கு ஒரு 20 கிராம். இந்துப்பு நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். இந்துப்பு ஒரு 20 கிராம். இதை 3ஐயும் மிக்ஸ் பண்ணி நல்ல மிக்சியில் அரைச்சி பவுடராக பண்ணி வச்சு டெய்லியும் கையில் கொஞ்சோண்டு எடுத்து 1 ஸ்பூன் அளவு எடுத்து டெய்லியும் பல் தேய்ச்சிட்டு வாங்க. அந்த பல் ஆடாது, சொத்த பல் வராது, பல்லில் ஈர்க்கசைவு வராது. ரொம்ப ஆடுது, பல் கூச்சம், வலி தாங்க முடியல, மாத்திரை போட்டால் தான் சரியாகும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மருந்துன்னு நினைக்கிறேன். அதாவது இது கடுக்கா கொட்டை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஒரிஜினல் சுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்துப்பும் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். நீங்கள் அளவோடு வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிறையா வாங்கி பவுட்ரு பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்குள்ளே இருக்கிற கடுக்கா கொட்டைக்குள்ளே இருக்கிற அந்த விதை நச்சுத்தன்மை உள்ளது. அதை சேர்க்க வேண்டாம். இதை கஷ்டப்பட்டு நம்ம வீட்டிலையே சரி பண்ணிக்கணும். ஆனால் நம்ம கடையில் வாங்கிக்கலாம், இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. கடையில் அந்த கொட்டையோடு போட்டு அரைச்சிருப்பாங்க. அது நச்சுத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். நீங்கள் வீட்டிலையே அதை வாங்கிட்டு செத்த வெயிலில் காய வச்சு 2 இடிகல்லில் போட்டு தட்டுனா 2 தனித்தனியாக வந்துடும். அந்த மேலே இருக்கிற தோல் மட்டும் எடுத்து அரைச்சிக்கோங்க. தயவு செஞ்சு நாட்டு மருந்து கடையில் அந்த கடுக்கா பொடியை வாங்காதீங்க. அது கொட்டையோடு எல்லாரும் அதே மாதிரி கொட்டையை எடுத்துகிட்டு அரைக்க மாட்டாங்க. அவங்க அப்படியே கொட்டையோடு மிஷினில் போட்டு அரைச்சிருவாங்க. அதனால் அது ரொம்ப நச்சுத்தன்மை வாய்ந்தது. கண்டிப்பாக நாட்டு மருந்து கடையில் பவுடராக வாங்க வேண்டாம். இதை பவுடரை நம்ம வீட்டிலே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த கடுக்கா கொட்டையை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.